வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஷவர்மா வீட்டிலே ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஷவர்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு எக் ஷவர்மா பண்ண போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான குப்பூஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஈஸ்ட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 கிளாஸ் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இப்போ கலந்து விட்டுட்டு இதை ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு மூடி போட்டு சரியாக இதை 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். மாவு இந்த அளவுக்கு தளன்னு இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் நம்மளோட குப்பூஸும் ரொம்ப ஹார்டாக மாறிடும். இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவை பிசைஞ்சிட்டு இதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு இப்போ இதை 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அடுத்து நம்ம மயோனைஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோடு அந்த வெள்ளை கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம உடைச்சி வச்சுருக்க அந்த முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் எடுத்துக்கலாம். 4 பல் பூண்டு, 2 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இதை சேர்த்து இப்போது இதை நல்ல பல்ஸ் மோடில் சரியாக 10 நிமிஷம் இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி அரைச்ச பிறகு இன்னொரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் மறுபடியும் இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்ம 10 நிமிஷம் அரைக்காமல் நடுவில் மூடியை திறந்துட்டு அனலை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சோன்னா சரியாக இருக்கும். நார்மல் மோடில் அரைக்கக்கூடாது, இதை பல்ஸ் மோடில் மட்டும்தான் அரைக்கணும். சரியாக 10 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு நமக்கு மயோனைஸ் ரெடி ஆகிடும். அடுத்து ஷவர்மாக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், முட்டைக்கு தேவையான உப்பு, வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு உடச்சி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டஃபிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குப்பூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஊற வச்சிருக்க மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி எழும்பி வந்திருக்கு. நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு கையில் எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை சின்ன சின்ன சப்பாத்தி உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டு மெலிசா சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு இதை நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம்.
2 பக்கமும் திருப்பி போட்டு இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு இப்போ இதை எடுத்துட்டு நம்ம ஷவர்மா பண்ண ஆரம்பிச்சிடலாம். குப்பூஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். சுட்டு வச்சுருக்க இந்த குப்பூஸ் மேலே 1 ஸ்பூன் மயோனீஸ் சாஸ் நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபில்லிங்கை, முட்டை ஃபில்லிங்கை இதில் வச்சுட்டு ரோல் பண்ணிடலாம். எல்லாருக்குமே ஃபேவரட்டான டேஸ்டியான நம்மளோட ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லா வயது பீப்புளுக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.